ஸோ கைஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து லீவ் எனக்கு. ஸோ நான் ரொம்ப ரேண்டமாக வந்து எங்கேயா நடந்து போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அப்படி நடந்து போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா என் கண்ணில் பட்டுச்சு. பாப்பா வந்து முன்னாடியே சொன்னாங்க இங்கே வந்து பூச்செடியெல்லாம் வச்சுருப்பாங்க, அது என்ன ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் சரி தொட்டி மட்டும் தான் இருக்குது, செடி இன்னும் வளரலை, சரி டைம் ஆகும் போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நல்லா இருக்குது, ஒரு மாதிரி லைட்லாம் போட்டு ஒரு மாதிரியான வைப்பாக இருக்குது இந்த இடமும். சிங்கிளாக நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கப்புள்ஸ்லாம் அந்த பக்கம் வந்தாங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். நல்லா இருக்குது இந்த வைப்பு தான். ப்ரெசன்ட் நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஒரு ப்ரெசண்ட்டில் இருந்தோம்னாலே போதும். இன்றைக்கி ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஒன்று பார்த்தேன் நான், பர்ஃபெக்டாக இருக்க முயற்சி பண்ணாதீங்க, ப்ரெசண்ட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அது உண்மை தான். ஸோ நான் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப கண் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும், பூச்செடிகள். ஸோ கைஸ் இப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். ஆக்சுவலி டைம் 6:30 தாங்க ஆகுது. அதாவது ஈவினிங் 6:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளவே வந்து ஆக்சுவலி இப்போ வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு துபாயில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ. நான் வந்து சரி ஓகே ரொம்ப நேரம் நம்ம நடந்துட்டோம் போல், சரி கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிவிட்டு டைம் பார்க்குறேன், டைம் வெறும் வந்து 6:30 தான் ஆகுது. சரி ஓகே 6:30 தானே ஆகுது, இந்த இடம் நல்ல ஒரு வைப்பாக தான் இருக்குது. சரி அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் இருந்திருந்தா கூட இந்த இடம் எனக்கு நம்ம ஸ்பெஷலாக இருந்திருக்கும். இடம் குட்டியாலாம் ஏதோ ஒரு இது இருக்குது, இங்கெல்லாம் உட்காந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. ஃபோன் வேறு வெயிட்டாக இருக்குது, ஒரு கையில் தூக்கிட்டு எடுக்க முடியல, கை வேறு வலிக்குது. சார் ஒரு விருந்தாளி வேறு வராரு, குட்டி பூனை குட்டி வருது, நான் காட்டுறேன். ஓடிடுச்சு. இதான் இங்கே உள்ள பூனைகளுக்கு இது ஒரு புத்தி, நல்லா தான் இருப்பாங்க, பக்கத்தில் போனால் ஓடிடுவாங்க. கைஸ் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பற்றி எனக்கு தெரியாது, இப்படி ஒரு இடம் இருக்கிறத. இங்கே கப்புள்ஸ்லாம் பீஸ் பண்ணுறாங்கங்க, குழந்தைங்களோட விளாட்றாங்க. நம்ம தான் சிங்கிளாக வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குது இடம். அந்த பக்கம் பூச்செடி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பழைய தீமுக்குள்ள வந்தாச்சு. ஆக்சுவலி காய்ஸ் நம்ம வந்து என்னதான் வாழ்க்கையில் எங்கெங்கேயோ இடங்களுக்கு போனாலும் மனசுக்கு அமைதி தர ஒரு இடம் அது சாதாரண விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் மட்டும்தான் அப்படி ஃபீல் பண்ணேனா இல்லை எல்லோரும் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு அமைதி அப்படியே நிம்மதியாக இருக்குது. நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசண்டில் தான் இருக்க முயற்சி பண்ணுறேன். நல்லா இருக்குது இந்த இடம், நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிற மக்கள் பல நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, பட் ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஒரு புது அனுபவமாக இருக்குது. இது எவ்வளோ தூரம் இந்த செடி வச்சுருக்காங்கன்னு தெரில. செடியோட செடியாக நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எங்கே முடியுதோ அங்கே வீடியோ முடிச்சிட வேண்டியதான். காய்ஸ் நான் பேசிக்கிட்டே கொஞ்சம் முக்கியமான இடத்துக்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நானே எதிர்பார்க்குறேன். அந்த பூச்செடிகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா இப்போ நல்லா அந்த நிறையா குட்டி குட்டி பில்டிங்ஸ்லாம் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
ஜிடிஏல எப்படி நியூ ஏரியா அன்லாக்டுன்னு வருமே, அந்த மாதிரி எனக்கே தெரியாமல் நான் நியூ ஏரியாவை அன்லாக் பண்ணிட்டேன் காய்ஸ். டோமினோஸ்லாம் இருக்கா? சே, பர்ஸ் வேறு எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் உள்ளே போயிருக்க மாட்டேன். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. சே, நைட்டில் வந்து அன்லைன் இவ்வளோ நல்லா இருக்கேன். பசங்கள்லாம் இல்லை, மற்றபடி ஃபுல்லாக வைப்பு தான். நிறையா புது புது கடைகள், புது புது தெருக்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாருமே பக்கத்தில் இல்லை. எல்லோரும் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற அந்த தூரத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஒன்று ஃபுல் டைம் அவங்களோட சுத்த போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலமையில் இருந்திருந்தாலும் ஒரு ஃபீல் நல்லா இருந்திருக்கும். ரிலாக்ஸேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பேசிட போகிறோம், எங்களுக்குள்ளே நடந்த காமெடியான விஷயங்களை பேசிக்கிருப்போம். இப்போ இங்கே தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டு வாழ்க்கையில் இதுவும் ஒன்று, பழகிக்கணும், எல்லாத்தையும் பழகிக்கணும். மற்றபடி எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளால் கிளைமேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது, சுற்றி இருக்கிற விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அதனால் என்னோடய சந்தோஷத்தை தேடி நானே தனியாக ரோமிங்கில் இருக்கிறேன். காரு கீரு வராமல் உட்காந்து பார்த்துக்குறோம். தொட்டதுக்கெலாம் இங்கே ஃபைன். ஸோ கைஸ், இது ஒரு புது ஏரியான்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியாமல் நான் அன்லாக் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. கேரவான் ஸ்வீட் கடை, அன்லைன் அல் அஹலியா ஃபார்மசி, மெடிக்கல் சென்டர். இப்போ எனக்கு தெரியுது நான் எங்கே வந்துட்டேன் அப்படின்னு. எடிட் பண்ணி போட முடியுமான்னு தெரியல, ஒவ்வொரு கிளிப்பாக வேணால் போடுறேன். இது நல்லா இருக்கு. அப்படியே செடிக்குள்ளே போயிட்டு வாங்க கைஸ். இந்த குட்டி குட்டி செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. எப்படி இருக்கு? இந்த சைடு ஃபுல்லாக மஞ்சள் கலர் பூக்கள், அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பூக்கள். மஞ்சள் ஆரஞ்சு. கேமரா உண்மையில நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அது அந்த பக்கம், இந்த பக்கம் பேசிக்கிட்டே இன்னொரு முக்கியமான இடத்துக்குலாம் வந்தாச்சு. இடத்துக்குலாம் நடந்தே வர முடியும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் எல்லா வாரமும் நடந்தே வந்திருப்பேன். பட் என்ன செய்ய, எனக்கு தான் தெரியல. ஓகே ஃபைன், ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் எப்படியே நேரம் நடந்து போனேன் அப்படின்னா ரூமுக்கு போயிடலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஏன்னா நான் ரிலாக்ஸேஷன் தான் எனக்கு மெயினாக வேணும்னு தான் வெளியே வந்தேன். பட் இடங்கள் பார்க்குறதுக்கு பீஸாக இருந்துச்சு, அதனால் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் வருமானு வாங்க சொல்லிட்டாங்க. சரி காய்ஸ், மூச்சை பிடிச்சிட்டு வேகமாக நடந்தேன்னா துளை கிடைத்தா நான் ரூம் பக்கத்தில் உள்ள பள்ளியாசல் போயிடுவேன். ஸோ பாய். அப்புறம் நான் துளை போகிற பள்ளியாசல் தான் வேகமாக நடந்து வந்துட்டேன். அன்லைனில் வந்து இதுதான் ஒன் ஆஃப் தி கிராண்ட் மாஸ். ஸோ இங்கே தான் துளை போகிறேன். உள்ளக்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, போன முறை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இஷாக்கு வாங்க சொல்லிட்டாங்க, தொழு வந்திருக்கேன். ஃபீலே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இங்கே எங்கே நீங்கள் பார்த்தாலும் அமைதி தான். சரி, தொழுதுட்டு வரேன்.